patients who trust on us for these procedures, which I'm going to brief you. And இதை பற்றி நான் உங்களுக்கு எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி உங்களுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் இது வரைக்கும் நிறைய எண்டோஸ்கோப்பியில் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் பைப் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது. பட் அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபுட் பைப் டிசார்டரில் ரெண்டு அன்யூஷுவல் டிசார்டர்ஸ், அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அந்த ரெண்டு டிசார்டருமே வந்து வெரி யூனிக் அண்ட் டிஃபிகல்ட் டு டயக்னோஸ். அந்த ரெண்டு டிசார்டரையும் எண்டோஸ்கோப்பி மூலமாக சர்ஜரி இல்லாமல் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி விளக்குறதுக்காக வேண்டி தான் அந்த ப்ரெஸ் மீட்டிங்கை வந்து. ஃபஸ்ட்டு வந்து என்னோட முதல் பேஷண்ட் மிஸ்ஸஸ் பர்னத் மேரி. அவங்க வந்து அரியலூர் பக்கத்தில் இருக்க, அரியலூர் மாவட்டத்தில் இருக்க ஜெயங்கொண்டத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலேயாவே அவங்களுக்கு வந்து சாப்பாடு முழுங்குறதுல ரொம்ப கஷ்டம். பட் அது அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக அது என்ன ப்ராப்ளம்னு. சாப்பாடு முழுங்குறப்ப சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடித்தாலும் சரி, முழுங்குறப்ப அடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஆஃப் லேட் என்னாங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு ஸ்லோவாக வெயிட் குறைய ஆரம்பிச்சது. பட் இது என்னன்னு தெரியல, எதனால அவங்களுக்கு நடக்குன்னு தெரியல. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட எங்கள்கிட்ட வந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இனிஷியலி நாங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி விட்டுட்டு எண்டோஸ்கோப்பி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஃபுட் பைப்பில் ஃபுல்லாகவே சாலிட் ஃபுட் இருந்தது. நாங்கள் நினச்சி சரி பேஷண்ட் சாப்பிட்டு தான் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆல்சோ வி சப்ஜெக்ட் த பேஷண்ட் ஃபார் எண்டோஸ்கோப்பி. அப்போ பார்த்தோன்னா வந்து அப்போ தான் எல்லா ஃபுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு 2 ரேர் கண்டிஷன் இருந்தது. ஒன்று வந்து அக்கலேசியா கார்டியான்னு சொல்லுவோம். எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியல. அக்கலேசியா கார்டியான்றது ஒரு ரேர் ஈசோஃபேஜியல் டிசார்டர், ஃபுட் பைப்பில் நடக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். நார்மலாக நம்மளுக்கு தெரியும் ஃபுட் பைப்புன்றது நம்ம வாயிலிருந்து சாப்பாடை வந்து இறைப்பைக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதையில் 2 ஸ்பிங்டர்ஸ் இருக்கும். ஸ்பிங்டர்னா வால்வ் மாதிரி, மேலே ஒரு ஸ்பிங்டர் இருக்கும், கீழே ஒரு ஸ்பிங்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு இந்த கீழே இருக்க ஸ்பிங்டர் லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் சொல்லுவோம். அதில் ஃபுட்டு உள்ளே போனால் அது ஓப்பனே ஆகாது. பிகாஸ் ஒரு நியூரலாஜிக்கலி பெர்மனன்ட்லி டேமேஜ். அது என்ன ரீசன் தெரியாது, இடியோபதிக் அக்கலேசியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் அதனால் என்ன ஆகும்னா பேஷண்டால் நார்மலாக சாப்பிட முடியாது. சாப்பிட்டதெல்லாம் மேலே ரீகிஜிரேட் பண்ணுவாங்க. நைட்டில் தூங்குறப்ப கூட ஃபுட்டெல்லாம் வெளியில் வந்துடும். பட் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் there is another complicated way, another problem called Epiphrenic Diverticulum. Diverticulumன்றது ஒரு பவுச் மாதிரி, அதாவது ஃபுட் பைப்போட ஜங்ஷனுக்கு கொஞ்சம் மேலேயே ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அந்த பவுச்சில் போய் சாப்பாடு போய் உட்காந்துடும். ஸோ அவங்களுக்கு 2 பிரச்சனை. ஒன்று டைட்டாக மூடி இருக்கிறதுனால வரக்கூடிய அக்கலேசியா, 2வது எபிஃப்ரெனிக் டைவர்டிகுலம். இந்த 2 நாளில் அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஆயிடுச்சு சாப்பிட்றதுலையும் சரி. ஸ்டார்டட் லூசிங் வெயிட் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம்னா வந்து வி எண்டோஸ்கோபிக்கலி வி ஜஸ்ட் கன்ஃபார்ம், தென் வி டிட் மேனோமெட்ரி. அவர் எக்ஸ்பர்ட் டாக்டர் சீனிவாஸ், அவர் தான் வந்து மேனோமெட்ரி எக்ஸ்பர்ட். ஈவன் ஆல் ஓவர் த இந்தியா இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ ஹி மேட் அ டயக்னோசிஸ் ஆஃப் அக்கலேசியா. தென் என்ன பண்ணோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு 2 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ சர்ஜிக்கல் ஆர் எண்டோஸ்கோபிக் ஆப்ஷன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாட் இஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். மோர் தென் இது சர்ஜரியா எண்டோஸ்கோப்பியா டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெர் ஆர் அதர் மெடிக்கல் இஷ்யூஸ். சொல்லணும்னா அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தது, கிட்னி இஷ்யூஸ் which is well managed by Dr. Changnidhi, our team, and she is also having pulmonary issues. பேஷண்ட்டுக்கு repeated cough, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி. ஏன்னா அந்த ஃப்ளூட் எல்லாம் லங்குக்குள்ளே போய் பேஷண்ட்டுக்கு திரும்ப இருமல், வீசிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு பிக் சேலஞ்சாகவே இருந்தது. ஸோ அதுக்கும் டாக்டர் சீனிவாசன், அவர் டீம் ஃப்ரம் பல்மனாலஜி, he did a wonderful job. Thank to Dr. Srinivasan. ஸோ அந்த பேஷண்ட் ஆப்டிமைஸ் பண்ணி இதை இவ்வளோ ஹை ரிஸ்க் பேஷண்ட். ஒன்று வந்து அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா அவங்க 73 வித் ஸோ மச் ஆஃப் கோமாபிலிட்டி. எந்த பேஷண்ட்டையும் சர்ஜரியே எடுக்க முடியாது ஆக்சுவலாக. சர்ஜரி பண்ணுறது இம்பாசிபிள் வித் கிட்னி டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, லங்கில் ஃபுல்லாக வீசிங்கு. இது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டில் வேறு ஸ்டென்ட். அவங்க பிடிசி, அவர் கார்டியாலஜிஸ்ட் இங்கே வர முடியல, அவங்களுக்கு பிடிசி கார்டில் பிளாக் ஆகி ஸ்டென்ட் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ கோமாபிலிட்டியில் ஒரு பேஷண்ட்டை ப்ரொசீஜர் பண்ணுறது இம்பாசிபிளான டாஸ்க். ஸோ வி எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபஸ்ட்டு வி நீட் டு ஆப்டிமைஸ். பேஷண்ட் வந்து எந்த ப்ரொசீஜருக்கு ஈவன் எங்கள் எண்டோஸ்கோபி பண்ணுறதுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா வி ஆப்டிமைஸ் த பேஷண்ட் வித் அவர் அனஸ்தட்டிஸ். டாக்டர் செல்வகுமார் டிட் a wonderful job. அனஸ்தீசியாவில் அது ஃபுல்லாக வந்து அனஸ்தீசியா வந்து இந்த மாதிரி ரிஸ்க் பேஷண்ட் கொடுக்குறது ரொம்ப ஈஸியான விஷயமே இல்லை. ஸோ ஃபைனலி வி எக்ஸ்பிளைன். அவங்க சன் மிஸ்டர் ஜான்சன் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணப்போ
ஸோ தே அண்டர்ஸ்டுட் ஆக்சுவலாக இது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர்ன்றதை. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வி ஆர் டூயிங் ஆக்சுவலாக. அக்கலேசியாவுக்கு ஆல்ரெடி வி ஆர் டூயிங் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் கால்டு போயம் சொல்லுவோம், பெரோரல் எண்டோஸ்கோபிக் மயோட்டமி. வாய் வழியாகவே போய் அந்த ஃபுட் பைப்போட லோயர் போர்ஷனை எண்டோஸ்கோப்பிலேயே வந்து சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்களோ அதே that we do it same way. We have done more than ஒரு 90 patients we have done. So the same experience will help us to do this procedure. ஸோ இவங்களுக்கு பண்ண ப்ரொசீஜர் என்னன்னா போயம் சொல்லுவோம், டைவர்டிகுலர் போயம். ஸோ வி டிவைடட் த டைவர்டிகுலம் அண்ட் டிவைடட் தி அக்கலேசியா. இது எல்லாமே வந்து ஒரே ஒரு எண்டோஸ்கோபி மூலமாகவே வி கிரியேட் அ டனல். உங்களுக்கு தெரியும் மெட்ரோவில் எப்படி டனல் போடுறாங்கன்னு, அந்த ஃபுட் பைப்லேயே வி கிரியேட் அ டனல். அதுக்குள்ளே போயிட்டு அந்த டனல் வந்து அந்த டைவர்டிகுலத்துக்குள்ளே போகும், ஃபுட் பைப்போட லோயர் எண்ட்லேயே போகும். கம்ப்ளீட்டாக அந்த டனல் கிரியேட் பண்ணிட்டு வி டிவைட் த மசில். ஸோ டிவைட் பண்ணுறப்ப அந்த ஸ்பிங்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிரும். அண்ட் பேஷண்ட் வாஸ் ஏபிள் டு டேக் லிக்விட்ஸ். பேஷண்ட் வாஸ் டிஸ்சார்ஜ் இன் தேர்ட் டே, ஃபோர்த் டே போல் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஈவன் நவ் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி சிம்டம் ஃப்ரீ. நீங்கள் ப்ராப்ளி ஸ்பீட் முடிஞ்ச பிறகு யூ கேன் ஹேவ் அ பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டால் உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னோட ரெண்டாவது பேஷண்ட் மிஸ்டர் தியோ. இஸ் 76-year-old. அவர் வந்து பெல்ஜியத்தை சேர்ந்தவர். இஸ் லிவிங் இன் இந்தியா ஃபார் அ சேரிட்டபிள் ஒர்க். அண்ட் அவருக்கும் இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு 2 decades, ஒரு 15-20 வருஷமாக அவருக்கு வந்து முழுங்குதல் கஷ்டம். அவருக்கும் சாப்பிட்டா வந்து தொண்டையில் போய் ஃபுட் அடிச்சிருக்கோம். அவருக்கு இருக்க கண்டிஷன் பேர் ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம் சொல்லுவோம். முதல்ல சொன்னது எபிஃப்ரெனிக் டைவர்டிகுலம், அது வந்து ஃபுட் பைப்போட லோயர் எண்டில் இருக்கும். ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம்ன்றது ஃபுட் பைப்போட அப்பர் எண்டில் இருக்கும். நம்ம நார்மலாக ஃபுட்டு உள்ளே போனால் ஃபுட் பைப்பில் உள்ளே போகிறதுக்கு பதிலாக அந்த பவுச்சில் போய் நின்றுடும். அவருக்கு ஒரு பெரிய டைவர்டிகுலம். ஈவன் இந்த ஜெங்கர் டைவர்டிகுலம் நாங்கள் ஏற்கனவே முன்னாடியில் வி பப்ளிஷ்ட் ஆக்சுவலாக மீடியாவில் சொல்லியிருக்கோம். பட் அது வாஸ் வெரி ஸ்மால் ஒன். இது 2023. பட் இது வந்து என்னன்னா யூனிக் என்னன்னா, திஸ் அ வெரி லார்ஜ் டைவர்டிகுலம், மோர் தென் ஒரு 5 cm டைவர்டிகுலம். அண்ட் இஸ் சஃபர்ட் ஃபார் மோர் தென் ஒரு 15-20 years. ஸோ அகெயின் இட் வாஸ் மிஸ்ட் பை மெனி பீப்புள் ஆக்சுவலி இனிஷியலாக. ஏன்னா சிம்டம் ரொம்ப டிபிக்கல் இல்லாதனால அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு டாக்டர் தான் நமக்கு ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி கண்டிஷனை வந்து ஏதாவது சர்ஜரி இல்லாமல் பண்ண முடியுமா, பிகாஸ் இஸ் 76. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் வி டிட் ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலத்தை வந்து என்ன பண்ணோம்னா சிமிலர் டு போயம், தட்ஸ் கால்ட் ஜி போயம் சொல்லுவோம். ஜெங்கர்ஸை வந்து வி கிரியேட் அ டனல் அண்ட் வி டிவைட். ஸோ அவரும் வந்து completely recovered from the endoscopic procedure. ரெண்டு ப்ரொசீஜர்ஸுமே ஆல்மோஸ்ட் டுக்ஸ் 4 to 4.5 hours. நாட் ஒரு சிம்பிள் எண்டோஸ்கோபி. நார்மலாக எண்டோஸ்கோப்பினா என்ன பண்ணால் உள்ள ஒரு 2 நிமிஷத்தில் உள்ளே போய் பகுத்துக்குள்ள அல்சர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வர ப்ரொசீஜர் எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். இப்போ நவ் எண்டோஸ்கோபி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. அந்த லெவலுக்கு மாறிடுச்சு. பிகாஸ் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பேஷண்ட். ஏன்னா தே ஹாவ் அ வெரி குவிக் ரெக்கவரி. பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கம்மி, பெயின் எல்லாமே கம்மி. இது நாட் பிகாஸ் ஆஃப் எண்டோஸ்கோப்பியில் பண்ணுறதுனால நான் அதை சொல்ல வரல. தேர் ஆர் டூ திங்ஸ், சர்ஜரி இருக்குது, எண்டோஸ்கோப்பி இருக்குது. பட் த பிகர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வி கேன் டூ எவ்ரி திங் த்ரூ எண்டோஸ்கோப்பி, த்ரூ த சிங்கிள் எண்டோஸ்கோப்பி. சின்ன ஹோல் போட்டு வி கேன் டூ எவ்ரி திங். பேஷண்ட்டுக்கு எந்த ஸ்காரோ வெளியில் எந்த டியூப்ஸ் அது இருக்காது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ தே கேன் ரெக்கவர் வெரி வெல். ஸோ ஐ ஹவ் டு தேங்க் போத் த பேஷண்ட்ஸ் பிகாஸ் they agreed and they did a very good job. They are very, very cooperative, and at the end they both did very well actually. So this is the highlight of the press meet. So how the endoscopy is evolved from diagnosis to the treatment la evlo dooram evolve aayirukku. இந்த rare swallowing disorder like Zenker's diverticulum, அதாவது upper portion la diverticulum சரி, நான் சொன்ன Achalasia with Epiphrenic Diverticulum, இந்த ரெண்டுமே வந்து எப்படி வந்து எண்டோஸ்கோபி மூலமாவே சரி பண்ணணுன்றது. இந்த பேசிக் பர்பஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்வாலோயிங் டிசார்டர் யாருக்காவது இந்த முழுங்குறப்ப அடைக்குது, சாப்பாடு சாப்பிட்றப்ப உள்ள முழுங்குறப்ப அடைக்குது, சாப்பிட்டதை மேலே கொண்டு வராங்க, இந்த மாதிரி வந்து ஏஜ் பீப்புளுக்கு வரலாம். பட் நம்மளுக்கு காமனாக என்னன்னா, ஒரு 2 months 3 months யாராவது ஃபுட் சாப்பிட்றப்ப அடைக்குதுன்னு நினைச்சா நம்ம கேன்சர் தான் சந்தேகப்படுவோம். பட் இவங்களுக்கு எப்படின்னா இயர்ஸ் கணக்கில் இருக்கும், ஒரு 10 வருஷம் 5 வருஷம் லாங் டூரேஷன் ஆஃப் சிம்டம்ஸ். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னன்னா பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா எல்லாரும் ஏஜ், நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன், எதுக்கு எனக்கு போய் வைத்தியம்லாம், இதுதான் யூஷுவல் மென்டாலிட்டி. அண்ட் வி ஹவ் சீன் தட், வி விட்னஸ் அவங்க பெர்னத் மேரி அவங்க வந்து ஆக்சுவலாக தேர் ஆர் சோ மச் ஆஃப் கோமாபிலிட்டிஸ், பட் ஷி ஆல்சோ சஃபரிங், ரொம்ப நிறைய சஃபரிங் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் வாஸ் ஹெல்ப்ட். This is the message we want to convey to the public. So that's the reason for we call you for the press meet. And I would like to thank my team, Dr. Babu Kumar and Dr. Srinivas, Dr. Rajshekharan, and all my team members
என்னோட டெக்னீஷியன்ஸ் கலை, Logana and staff nurse Jenny, Kala, so many people are there, including all people who are supported us during the entire procedure. It's not a one-man procedure, it's basically a teamwork. And including all our staff members in the ward and the ICU, everybody helped a lot. And all of our colleagues, Dr. Srinivas and Dr. Changanidhi, even cardiac Dr. Gobu, everybody helped to recover this patient. And I would like to thank everyone and thanks for coming. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊரில் வந்து எந்த வசதியும் கிடையாது. நாங்கள் ஜெயங்கொண்டத்துக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு வந்து வயிறு கால் முட்டி எனக்கு பயங்கரமாக வலிச்சது. அதனால் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை கேட்கும்போது எனக்கு ஆப்ரேஷனுக்கு டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றதுக்கு வரும்போது எனக்கு வயிறு ஒரே வயிறு எரிச்சல்னால நான் சொல்லிட்டேன், எனக்கு கால் ஃபஸ்ட்டு தேவையில்லை, எனக்கு வயிறு எரிச்சல் இருக்குது, அந்த எரிச்சலை என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்போது வயிறு எரிச்சல் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, மகாதேவன் சொன்னாங்க, இல்லை எண்டோஸ்கோப் பண்ணி தாம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்க. அப்போ சரி சார், ஃபஸ்ட்டு நாள் பார்க்கும்போது குளோரோஃபார்ம் கொடுத்தாங்க, அது சரியாக வரலம்மா, நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் மறுநாள் போகும்போது டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு குளோரோஃபார்ம் கொடுக்கறது இல்லைம்மா, நான் டைரெக்டாக செய்ய போகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்தாலும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு எண்டோஸ்கோப் பண்ணும்போது எனக்கு டாக்டர் பேர் வந்து மகாதேவன் சொன்ன உடனே எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு கடவுள் தான் எனக்கு ஆப்ரேஷன் செய்கிறது மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு. அப்போ 2வது டைம் போது நார்மலாகவே செஞ்சாங்க. அப்போ நார்மலாக செஞ்சுட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு என்ன செஞ்சு தைரியம் வந்துச்சு. நானே கண்ணை திறந்து மெதுவாக பார்த்து ஆப்ரேஷன் நடந்து இது எண்டோஸ்கோப் எடுக்கிறப்ப பார்த்தேன், என் குடலில் வந்து அங்கங்கே அந்த சின்ன அந்த சாப்பாடு ஒட்டிகிட்டு இருந்தது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் என் கண்ணால் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து கடவுள் வந்து கிருபை கொடுத்தாரு. அதனால் அதை நான் பார்த்தேன் கண்ணால். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்கள் டேட்டு உங்களுக்கு கொடுக்குறோமா, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படிலாம் ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு எக்ஸர்சைஸ்மேன். அப்போ டாக்டர் தான் சொன்னாங்க, உங்களுக்கு அவங்க எக்ஸர்சைஸ்மேன் மூலம் உங்களுக்கு நாங்கள் பைசா இது பண்ணுறோமா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போனேன்னா 10 நாள் கழித்து வரேன் டாக்டர்கிட்ட போனால், நான் போய் 2 நாளுக்குள்ளேயே எனக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப எரிச்சு. அப்புறம் நான் டாக்டர் சொன்னேன், நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் டாக்டர், நான் வரேன் அப்படின்னேன். சரிம்மா அப்படின்னாங்க. நான் வந்து எனக்கு எண்டோஸ்கோப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆகுதுன்னு நான் வந்து உண்மையிலேயே எங்கள் கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். மகாதேவன் சார் வந்து, சார் நீங்கள் சார் பண்ணலை, எனக்கு உண்மையிலேயே எங்கள் கடவுள் தான் எனக்கு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் படுத்தேன். அப்போது எனக்கு வந்து உடனே குளோரோஃபார்ம் கொடுத்தாங்க. குளோரோஃபார்ம் கொடுத்ததான் எனக்கு தெரியும், சுமார் 4.5 மணி நேரம் வந்து ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நல்லாகி 8 நாள் வந்து கஞ்சி மட்டும்தான், தண்ணி மட்டும்தான் குடிக்கணுன்னாங்க. தண்ணி கூட குடிக்கல, அப்படியே இருந்தேன். 8ஆம் நாள் வந்து 7ஆம் நாள் வந்து இவ்வளோ தண்ணி குடிங்கன்னாங்க. தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு போகலாமான்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போகல டாக்டர், நீங்கள் வந்து கஞ்சி எனக்கு கொடுங்க, ஏன்னா இங்கேயே சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு என்ன திரும்ப ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியும், அதனால் வந்து நீங்கள் இங்கே கஞ்சி குடிங்கன்னா சரிங்கம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்போ வந்து எனக்கு நல்லா உள்ளே போனது தெரிஞ்சிச்சு, எந்த அடைப்பும் இல்லாமல் நல்லா கிளியராக இருந்தது, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 8 டேஸ் கழித்து திரும்ப வர சொன்னாங்க. வந்தேன், திரும்பி பார்த்துட்டு நீங்கள் 1 மந்த் வந்து லிக்யூடாக தான் சாப்பிட்ணுன்னாங்க. நான் லிக்யூடாக தான் 1 மந்த் சாப்பிட்டேன். திரும்ப வந்தேன், டாக்டர் வந்து எல்லாம் பார்த்தாங்க. இப்போ 4 மாதம் கழித்து நான் வந்திருக்கேன். அது திரும்ப டாக்டர் சொன்னாங்க, இது மாதிரி பேட்டி கொடுக்கணுமா, நீங்கள் வாங்க, ஏன்னா இந்த மாதிரி வியாதியில் நான் ரொம்ப பயந்தேன், எனக்கு பண்ண முடியுமான்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி சர்ஜரி வந்து இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் பண்ணதே கிடையாது, உங்களுக்கு தான்மா ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. அப்போது நான் வந்து உண்மையிலேயே கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா நான் நினைக்கவே இல்லை நான் திரும்ப வருவேன் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. ஆனால் டாக்டர் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக ஆப்ரேஷன் பண்ணப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து கிளியராக இருந்துச்சு, எந்த ஒரு சின்ன வலியும் இல்லை. நான் இப்போ 4 மாதம் கழிச்சு டாக்டர் சொன்னதுனால இங்கே வந்தேன். டாக்டருக்கு வந்து எங்கள் கடவுள் வழியாக டாக்டருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து ஒரு சின்ன வலி இல்லாமல் இவ்வளோ அருமையாக எனக்கு பண்ணி கொடுத்த டாக்டருக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி எனக்கு இப்போ 75 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க, ஏஜ் ரொம்ப இருக்குமா, ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நான் செய்கிறேன் அப்படின்னாங்க.
அப்படி அவங்க முயற்சி எடுத்து எனக்கு செஞ்சு இன்றைக்கி வந்து எனக்கு திரும்பவும் மீண்டும் எனக்கு வந்து உயிர் கொடுத்தது வந்து மகாதேவன் சார் தான். கடவுள் வழியில் நான் அவரை தான் சொல்லுவேன். என் கடவுள் வழியில் தேவன் சொன்ன உடனே எனக்கு அந்த கடவுள் தான் மகாதேவன். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த வியாதி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக அடைச்சிட்டு இருந்துச்சு. அப்போ மியாட்டுக்கு போனேன். அங்கே இந்த மாவு மாதிரி கரைச்சி கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு நான் பயந்துட்டு ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் எப்போயாவது ஒரு தடவை அடைக்கும், தண்ணி குடித்தா கூட நின்றுக்கும், அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாந்தி எடுக்க ஆரம்பித்தோன்னா தான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு மனசுக்குள்ளே. என்னடா நைட்டில் வந்து வாந்தி வருது, மூக்கால் வாயால் வாந்தி வருது, சரி எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனால் காலுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி வயிறு ஏற்பட்டு சார் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னா அது சாருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் என்ன மாதிரி வயசாக இருக்கிறவங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை சார். ஆப்ரேஷன் இல்லாமல் எண்டோஸ்கோப் மூலிமா ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுக்குறார் டாக்டர். அந்த டாக்டருக்கு ரொம்ப 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 நன்றி.